தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 10 அமைச்சர் பதவியும் 84 தொகுதிகளும் ஒதுக்கீடு, காங்கிரஸ் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 10 அமைச்சர் பதவியும் 84 தொகுதிகளும் ஒதுக்கீடு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு 10 அமைச்சர் பதவி, 84 தொகுதிகள் கிடையாது. அப்படி கிடையாது. திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு 10 அமைச்சர் பதவியும் 84 தொகுதிகளும் ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளது. திமுக கூட்டணியை தக்க வைப்பதற்காக கூட்டணி ஆட்சி என்ற முடிவுக்கு வந்துள்ளது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால்தான் திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கும். ஆகவே இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. அதன்படி கூட்டணி கட்சிகளுக்கு 10 அமைச்சர் பதவியும் 84 தொகுதிகளும் வழங்க திமுக திட்டமிட்டுள்ளது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் கூட்டணியில் உள்ளன. 84 தொகுதிகளும் இந்த கட்சிக்கு பிரித்து கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 10 அமைச்சர் பதவியும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளது. ஆக 10 அமைச்சர் பதவியும் 84 தொகுதிகளும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள 25 அமைச்சர் பதவிகளும் 150 சட்டசபை தொகுதிகளையும் திமுக தக்க வைத்துக் கொள்ள முடிவு செய்துள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக 150 தொகுதிகளில் போட்டியிடும். ஆட்சி தனித்து பெரும்பான்மை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கூட்டணி ஆட்சிதான் அமைக்கும். இதற்கு திமுக சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது காங்கிரஸ் வட்டாரத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.